மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய பெயரானது கெட்டு பெயருக்கும். ஆனால் நீங்க அது வரைக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு பெயரையும் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் வர வேண்டும் என்று எத்தனையோ விஷயங்களை நீங்க வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டுமே தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு பெயருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுமா என்று நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது என்று தான் கூற வேண்டும். அஷ்டம மற்றும் பாதகஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் நற்பெயருக்கு களங்கங்கள் கற்பிக்கப்பட்டது. இது நீங்கள் வேண்டுமென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது கிடையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களாலும் ஒரு சில நபர்களை நீங்க நம்பி கால் வைத்த சில இடங்களாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பெயரையும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி இருக்கும். உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு பொய்யான அவதூறுகளையும் வதந்திகளையும் சமுதாயத்திலும் சமூக ஊடகங்களிலும் பரப்பியிருப்பார்கள். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா நேர்மையான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவது போல தெரியும். அவர்தான் மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டு உங்களுடைய பெயரை கூட அவர் கெட்டுப்பக வைத்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பார். உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு பொய்யான அவதூறுகளையும் வதந்திகளையும் உங்களுடைய சமுதாயத்திலும் சமூக ஊடகங்களிலும் பரப்பிய நபர்களும் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே தயாராக இருந்தது கிடையாது. உங்களின் நல்ல பெயருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு களங்கங்கள் உங்களை சமுதாயத்தில் தலைக்குனிய செய்திருக்கும். நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியைப் போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் உங்களுடைய கஷ்டத்துல ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். ஆனா அது எதையுமே நீங்க ஆரம்பத்துல எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு கேள்விக்குறியா போகுமா, இந்த அளவுக்கு நம்முடைய பெயர் கெட்டு போய் விடுமா மற்றவங்களால என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில மனவேதனைகள் உருவாகி இருக்கும். லக்னத்தில் நிழல் கிரகங்களின் சஞ்சாரமோ அல்லது ராசிநாதன் சனி பகவான் பலவீனமடைந்த காலங்களிலோ நீங்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கும் வேதனைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆளாக்கப்பட்டீங்க. ஆனா அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். வெளியில் பார்க்கும் பொழுது பாறை போன்ற நெஞ்சுறுதியோடும் வளம் வந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலையை வெடித்து கொண்டுமே தங்க இருந்தது. அதை நீங்க வெளியே சொல்ல முடியாம மனதுக்குள்ள எல்லாத்தையுமே நீங்கள் பதுக்கி வைத்து கொண்டுமே தங்க இருந்தீங்க. வாழ்க்கைக்குள்ள எதையுமே நீங்க வெளியில் கூற மாட்டீங்க. எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுடைய உள்ளுக்குள்ள மட்டுமே தான் நீங்கள் வைத்து கொண்டே இருந்தீர்கள். தேவையில்லாத பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களுடைய மனதை வாட்டி வதைத்து கொண்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. இரவில் தூக்கமில்லாமலும் யாரிடமும் உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்த அந்த ஒரு பாரம் இருக்கிறதே, அது உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கும். அந்த ஒரு பாரத்தை நீங்க யாரிடமும் சொல்ல முடியாம மனவேதனையை உள்ளுக்குள்ள மட்டுமே ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனா மனதுக்குள்ள அந்த ஒதுக்கி வைத்த வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும். ஆனால் வெளியில் நீங்க சிரித்து கொண்டும் இருப்பீங்க. யாரிடமும் எதையும் கூற மாட்டீங்க. என்னுடைய கவலைகள் என்னோடனே போய்விடட்டும், என்னுடைய உடம்போடையும் என்னுடைய உயிரோடையுமே போகட்டும், மற்றவங்க ஏன் அதனை கேட்டு வருத்தப்படணும், அவங்க ஏன் நம்முடைய வாழ்க்கைக்காக அவங்க பாவப்படணும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோன்றும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில பல வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பறிப்பு இருக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகளினால் உங்களின் வாழ்வையே மாற்றியமைக்கக்கூடிய நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு இறுதி நொடியில் உங்களை விட்டு பறிப்போனது. ஆனா அந்த வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு பறிப்போகும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அந்த ஒரு வாய்ப்பு பறிப்போனதுமே உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகள். இந்த ஒரு வாய்ப்பு என்னுடைய கையை விட்டு நழுவி விட்டதே, இந்த ஒரு வாய்ப்பாவது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நான் நல்ல ஒரு நிலைமைக்கு போவதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இது இருக்கும், முதல் படியாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு நழுவி விட்டது. அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருந்தும் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய சதியாலேயோ அல்லது துரதிர்ஷ்டத்தாலேயோ அந்த ஒரு வாய்ப்பு வேறொருவர் கைக்கு செல்லப்பட்டது. இலக்கின் மிக அருகில் நீங்கள் தான் சென்றிருப்பீர்கள். வெற்றி கோட்டையை தொடக்கூடிய நேரத்தில் விழுந்த அந்த ஒரு அடி உங்களின் அத்தனை நம்பிக்கைகளை கோட்டையாக கட்டிய கனவுகளையும் ஒரே நாளில் நொறுக்கி போட்டது. அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது
உங்க வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா, இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னித்தும் விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். திருமணம் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வர ஆரம்பிக்கும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் ஏற்படுவதால் திருமண வயதில் இருக்கும் மகரம் ராசி அன்பர்களுக்கு வரன் தேடும் முயற்சிகள் மேல எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கைகளுக்கு தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்கள் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போறாங்க. இத்தனை நாட்கள் எத்தனையோ வாழ்க்கை துணைகளை நீங்க தேடி போயிருப்பீங்க, ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஜாதகம் பொருத்தமில்லை, கிரகதோஷங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளி போய் கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உடனே நடக்காது, பொறுமையாகத்தான் நடக்கும். இருந்தாலும் இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கடந்த காலங்கள்ல தடையா இருந்த தோஷங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை அமைய போறாங்க. காதலிப்பவருக்கு பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாக முடியும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழ தொடங்கக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இது முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றொரு பக்கம் நீண்ட நாள் கனவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். 11ஆம் வீடான மற்றும் இஷ்ட சித்தி ஸ்தானம் முழுமையாக ஆக்டிவேட் ஆகுவதால் நீங்கள் பல வருடங்களாக மனதில் கூட்டி வைத்திருந்த அத்தனை நியாயமான ஆசைகளும் நீண்ட நாள் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும், கடன் இல்லாத மனிதனாக வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டும், சமூகத்தில் பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டும் என உங்களின் இதயத்திற்கு நெருக்கமான பிரார்த்தனைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மிக எளிதாகவே நிறைவேறி உங்களை பூரிப்படைய செய்யக்கூடிய ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதெல்லாம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி இருப்பவர்களுக்கு, மகரம் ராசி அன்பர்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். சகோதரர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கத்தான் செய்யும். திடீர் செலவுகளால் சேமிப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கலாம். விருப்பமான பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள நீங்க மகிழ்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளால் சில விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். பயணங்களால் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். அதனை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வர ஆரம்பிக்கும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் ஏற்படுவதால் திருமண வயதில் இருக்கும் மகரம் ராசி அன்பர்களுக்கு வரன் தேடும் முயற்சிகள் மேல எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கைகளுக்கு தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்கள் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போறாங்க. இத்தனை நாட்கள் எத்தனையோ வாழ்க்கை துணைகளை நீங்க தேடி போயிருப்பீங்க, ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஜாதகம் பொருத்தமில்லை, கிரகதோஷங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளி போய் கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உடனே நடக்காது, பொறுமையாகத்தான் நடக்கும். இருந்தாலும் இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும்.
கடந்த காலங்கள்ல தடையா இருந்த தோஷங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை அமைய போறாங்க. காதலிப்பவருக்கு பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாக முடியும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழ தொடங்கக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இது முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றொரு பக்கம் நீண்ட நாள் கனவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். 11ஆம் வீடான மற்றும் இஷ்ட சித்தி ஸ்தானம் முழுமையாக ஆக்டிவேட் ஆகுவதால் நீங்கள் பல வருடங்களாக மனதில் கூட்டி வைத்திருந்த அத்தனை நியாயமான ஆசைகளும் நீண்ட நாள் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும், கடன் இல்லாத மனிதனாக வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டும், சமூகத்தில் பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டும் என உங்களின் இதயத்திற்கு நெருக்கமான பிரார்த்தனைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மிக எளிதாகவே நிறைவேறி உங்களை பூரிப்படைய செய்யக்கூடிய ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதெல்லாம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி இருப்பவர்களுக்கு, மகரம் ராசி அன்பர்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். சகோதரர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கத்தான் செய்யும். திடீர் செலவுகளால் சேமிப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கலாம். விருப்பமான பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள நீங்க மகிழ்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளால் சில விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். பயணங்களால் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். அதனை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. திருவோணம் நட்சத்திரம்